இலங்கை வரலாற்றில் ஜெயட்டச்சில் உள்ள நாட்டிற்கு மகுடம் கண்காட்சிகள் ஒரு தேசிய எழுச்சியின் அடையாளமாக நிறைவு கூறப்பட வேண்டியவை. ஆனால் இன்று அவை ஆடம்பரத்தின் பெயரில் பொதுமக்களின் வரிப்பணம் எவ்வாறு பொறுப்பு கூறலின்றி செலவழிக்கப்பட்டது என்ற கேள்வியுடன் மீண்டும் பேசப்படுகின்றன. நாட்டின் வளங்களை மக்களின் நலனுக்கு பயன்படுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தின் பெருமிதத்தில் அவற்றை வீணடித்தார்களா என்ற சந்தேகத்தை இந்த விவகாரம் எழுப்பி நிற்கின்றது. 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடைபெற்ற ஜெயட்டச்சில் உள்ள கண்காட்சிகள் தொடர்பாக சுமார் 700 மில்லியன் ரூபாய் பொதுப்பணம் முறைகேடாக கையாளப்பட்டதாக ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளன. குறிப்பாக 2012 ஆண்டு அனுராதபுரம் ஓயமடுவில் நடைபெற்ற கண்காட்சியில் சுமார் 500 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அங்கு ஒதுக்கப்பட்ட 990 மில்லியன் ரூபாயில் 256 மில்லியன் ரூபாய்க்கான செலவு விவரங்கள் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை என முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடுகளில் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளதால் அக்கால அரசியல் தலைமையின் பொறுப்பு கூறல் குறித்த கேள்விகள் மீண்டும் எழுந்துள்ளன. 2013 ஆண்டு அம்பாறையில் நடைபெற்ற கண்காட்சியிலும் சுமார் 200 மில்லியன் ரூபாய் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தற்காலிக மலசல கூடங்கள், உணவகங்கள் மற்றும் வாசிக சாலைகள் அமைப்பதில் மட்டும் 39 மில்லியன் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு உயர் அதிகாரி தனது மகனின் நிறுவனத்திற்கே ஒப்பந்தம் வழங்கி அரசாங்கத்திற்கு சுமார் 9 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாகவும் விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. இதனுடன் ஒரு கண்காட்சிக்காக மட்டும் வரவு செலவு திட்டத்திற்கு வெளியே 9 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுவதும் அதிர்ச்சி அளிக்கிறது. அத்தொகை அக்காலத்தில் வறிய மக்களுக்கான சமுர்த்தி கொடுப்பனவுகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைக்கு நிகரானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசத்தை முன்னேற்றுவதாக கூறிய திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையற்ற ஒப்பந்தங்களாலும் தரமற்ற செயற்பாடுகளாலும் கரை படிந்திருக்கின்றன. இந்த விவகாரம் ஒரு நிர்வாக தவறு மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு நாட்டின் எதிர்கால வளங்களை திருடிய மகா பாதக செயலாக வரலாற்றில் பதிவாகும். மக்களின் வரிப்பணம் எந்த அரசியல்வாதியினதும் தனிச்சொத்து அல்ல, அது மக்களின் உழைப்பின் வியர்வை. எனவே ஒவ்வொரு ரூபாயும் பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும். குடும்ப ஆட்சி, ஊழல் மற்றும் தண்டனையின்மை என்ற அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான மக்கள் எதிர்பார்ப்பு இன்று மேலும் வலுப்பெற்றுள்ளது. வள்ளுவர் கூறுகிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதியையும் நெறியையும் அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து மக்களின் உயிர், உரிமை, செல்வம் ஆகியவற்றை காக்கும் ஆட்சியாளனே மக்களால் தெய்வத்துக்கு நிகரானவராக மதிக்கப்படுவான். ஆனால் மக்களின் நம்பிக்கையையும் அவர்களின் உழைப்பால் ஈட்டப்பட்ட வரிப்பணத்தையும் தனிப்பட்ட அதிகார மமதைக்கும் ஆடம்பரத்திற்கும் பலியிடும் ஆட்சி அந்த மரியாதையை இழந்து வரலாற்றின் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்படும். அதிகாரம் என்பது கொள்ளையடிப்பதற்கான உரிமை அல்ல, மக்களுக்கு பொறுப்பு கூறி சேவையாற்றுவதற்கான புனித கடமை என்பதை இந்த திருக்குறள் காலத்தை கடந்து உரக்க நினைவூட்டுகிறது.